ஏன்னா நீங்கள் தேவையில்லாத நீங்கள் இப்போ இன்னைக்கு இப்போ சிஸ்டர்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நைட் இப்போ முடிச்சுட்டு போனோன்னே எல்லாருக்குமே இட்லியோ தோசையோ சுட்டு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் தான் தோசை சுட போகிறீங்க, நீங்கள் தான் இட்லி சுட போகிறீங்க, நீங்கள் தான் சாம்பார் வைக்க போகிறீங்க. அது எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? இங்கேருந்து போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிச்சிருங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கேயே உட்காந்து எப்படி என்ன அப்படின்னு யோசிக்கிற இந்த நேரம் உங்களுக்கு தேவையா? அது அவசியமா? இல்லவே இல்லை. அது அவசியம். அது உதாரணத்தை சொல்றேன். அப்போ இந்த மாதிரி அவசியம் இல்லாதது நிறைய நம்மகிட்ட இருக்குது. அதனால இப்போ 2 நிமிஷம் உங்களுக்கு நல்ல ஆண்டவரை தூக்கி போறேன். இன்னையோட இந்த கப்பலை வாஷ் அவுட் பண்ணி நம்ம கிளியரா இன்னைக்கு ஓட்டிட்டு போறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல. உங்க பிள்ளைகளை குறிச்ச பாரம் உங்களுக்கு வேண்டாம். அவங்க எதிர்காலத்தை குறிச்ச பாரம் உங்களுக்கு வேண்டாம். அவர் நடத்துவார். அவர் நடத்தினா நல்லா நடத்துவார். அவர் நடத்தினாலும் சந்தோஷம், அவர் நடத்தாம இருந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்கும். கண்டிப்பா அது தீமைக்கு இருக்காது. நான் ஏன் யோசிக்கணும்? நான் ஏன் திங்க் பண்ணணும்? நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் தூக்கிட்டு சுமக்கணும்? அப்படியே ஜெபம் பண்ணி ஏசப்பா உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய கப்பல்ல நிறைய தேவையில்லாத வீணான சரக்குகளை நான் சுமந்துட்டே இருக்கிறேன். ஆனா ஒரு புதிய வருடத்திற்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இல்ல இனி நான் அதை சுமக்க போறது இல்லை, இனி நான் அதை யோசிக்க மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் அதற்கு பின்னாடி ஓட மாட்டேன், இனி அந்த சிந்தை எனக்குள்ள இருக்காது. ஆமென். நடத்துவீர், நீர் நடத்துவீர், நடத்துவீர், நடத்துவீர். இதுவரைக்கும் எனக்கு பலன் கொடுத்தவர் நீர், இனியும் என்னை நீ நடத்துவதற்கு வல்லவரா இருக்கிறீர், வல்லவரா இருக்கிறீர். தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. என் பிள்ளைய குறிச்ச கவலையை நான் தூக்கி போடுறேன். ஏன் அந்த கடனை குறிச்ச கவலையை நான் தூக்கி போடுறேன். ஆமென். சிஸ்டர், கவலைப்படுறதுனால அதை கட்டிட முடியாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒன்றும் இல்லை. எதிர்ந்தாலும் சமாளிக்கிறதுக்கு பலன் தருவார். எதிர்ந்தாலும் சமாளிக்கிறதுக்கு கிருபையை கர்த்தர் தருவார். எதிர்ந்தாலும் நீங்க அதை தாண்டி வரக்கூடிய சகல கிருபையும் கர்த்தர் கிருபையாய் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. ஆமென், ஆமென். சோ நடந்தா என்ன பண்றது, நடந்தா என்ன பண்றது, நடந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நடந்தா அதுக்கு வேண்டிய பலனையும் கர்த்தர் சொல்லுங்க.